தமிழ் திரையுலகிற்கு விரைவில் குட் பை சொல்ல இருக்கிறார் டாப் நடிகர் தளபதி விஜய். 30 வருடங்களுக்கும் மேலாக ஹீரோவாக வலம் வரும் இவர் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். இதைத் தொடர்ந்து வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவும் இருக்கிறார். தனது கடைசி படத்தில் நடித்து முடித்துவிட்டு அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கிறார். தளபதி விஜய் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன். வினோத் இயக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். தளபதி விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பானது சென்னையில் தொடங்கியது. அதன் பிறகு சில காட்சிகள் கொடைக்கானலில் படமாக்கப்பட்டது. இந்த படத்தில் இதுவரை தனது படத்தில் செய்த ஸ்பெஷலான விஷயத்தை தளபதி விஜய் செய்ய போவதில்லை என கூறப்படுகிறது. ஆனால் அவர் கடைசியாக நடிக்கும் ஜனநாயகன் படத்தில் அப்படி அவர் பாடும் பாடல் எதுவுமே இல்லையாம். இந்த படத்தின் கதை கொஞ்சம் சீரியஸானது என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ் சினிமாவை விட்டு போகும் சமயத்தில் திரையுலகிற்கு என்ட்ரி கொடுக்கிறார் அவரது மகன் ஜேசன் சஞ்சய். அவர் இயக்கும் முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வழக்கமாக திரை நட்சத்திரங்கள் அவர்களின் உறவினர்கள் இயக்கும் படங்களில் கௌரவ தோற்றத்தில் வருவதோ அல்லது பாடல்கள் பாடுவதோ உண்டு. இது ஜேசன் சஞ்சய்க்கு முதல் படம் என்பதால் அவரது தந்தை தளபதி விஜய் இப்படத்தில் பாடல் பாடுவாரா என்ற ஆவல் ரசிகர்களுக்கு எழுந்துள்ளது. ஆனால் இதுவரையில் தனது மகன் குறித்து எங்குமே பேசாத தளபதி விஜய் இதனை செய்வாரா என்பது சந்தேகம்தான். அதே போல ஜேசன் சஞ்சயும் எங்கும் தனது தந்தை குறித்து பேசியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.